வணக்கம். என்னுடைய பெயர் காஞ்சி சாதீனன். தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டு இயக்கம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர். ஐயா போரூர் பன்னீர் சென்னை மண்டல மணல் லாரி உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர். ஐயா வேலூர் கிருஷ்ணமூர்த்தி சென்னை மண்டல மணல் லாரி உரிமையாளர் சங்கத்துடைய கௌரவ தலைவர். காஞ்சி வெங்கடேசன் சென்னை மண்டல மணல் லாரி உரிமையாளர் சங்கத்துடைய பொருளாளர். இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தை சந்திப்பதனுடைய நோக்கம், கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து தமிழக அரசே மணல் குவாரிகளை ஏற்று நடத்துவது, எங்கெல்லாம் மணல் நிறைந்திருக்கிறதோ அந்த நிறைந்திருக்கின்ற பகுதியில் தரமான மணலை கண்டறிந்து அரசு மணல் குவாரியை திறந்து அதன் மூலமாக மக்களுக்கு நியாயமான விலையிலும் தரமான மணலை கிடைப்பதற்காக கடந்த 22 ஆண்டுகளாக இந்த நடைமுறையில் மணல் குவாரிகள் இயங்கி வருகிறது. ஆனால் தற்பொழுது இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களை இந்த மணல் குவாரிகளுக்கு எதிராக அரசியல் காரணமாகவும் போலியாக சமூக ஆர்வலர் என்கின்ற பெயர்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த சிக்கல்களை உருவாக்கி இருப்பதன் காரணமாக கடந்த 20 மாதங்களாக மணல் குவாரி இயங்காமல் இருக்கிறது. இந்த மணல் குவாரி இயங்காமல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மணல் குவாரி தொழிலை நம்பி இருக்கக்கூடிய நேரடியாக 50,000 லாரி உரிமையாளர்களும் அந்த தொழிலை சார்ந்து இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் 50,000 நபர்களும், அதே போல இந்த கட்டுமான தொழிலை நம்பி இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறவுகள் இன்றைக்கு தமிழகத்தில் வாழ்விழந்து முடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் இந்த தமிழகத்தினுடைய இந்த 10 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரமும் தமிழகத்தில் தொடர்ந்து தரமற்ற கட்டிடங்கள் உருவாகக்கூடிய நிலைமை ஏற்படும். எனவே தமிழக அரசு இன்றைக்கு நீர்வள ஆதாரத்துறை மூலமாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக 9 இடங்களை கண்டறிந்து மணல் குவாரியை திறக்கலாம் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த உத்தரவை தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டு இயக்கம் சார்பில் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். பல்வேறு நீதிமன்ற தடைகளை கடந்து இன்றைக்கு இந்த 9 குவாரிகள் திறக்கின்ற நிலைமையில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பல்வேறு சமூக ஆர்வலர்களுடைய தவறான வழிகாட்டுதலின் காரணமாக இந்த அரசு அதிகாரிகள் மணல் குவாரிகளை திறக்க மறுக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பல ஆற்றுப்படுகைகளில் பெருவெள்ளம் ஏற்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அனைத்து ஆற்றுப்படுகைகளிலும் மணல் திட்டுகள் பெரிய அளவில் உருவாகி இருக்கிறது. அதே போல மணல் என்பது இயற்கையாகவே மழை வெள்ளம் மூலமாக மண் அரிப்பின் காரணமாக தரமான மணலை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இன்றைக்கு இந்த இயற்கை நமக்கு தந்திருக்கிறது. இந்த தரமான மணலை எடுப்பதை விடுத்து அரசு கடந்த முறை தவறான முடிவெடுத்து மணலுக்கு மாற்று எம்சாண்ட் என்கின்ற ஒரு உத்தரவை பிறப்பித்ததன் காரணமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கல்குவாரிகள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு பல மலைகள் இன்றைக்கு வெட்டி எடுக்கப்பட்டு பல மலைகள் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. குன்றிருக்கும் இடமெல்லாம் தமிழ் கடவுள் குமரன் இருப்பான் என்பதை நாம் பழமொழியாக வைத்திருக்கிறோம். தமிழருடைய அடையாளத்தை அழிக்கின்ற வகையில் பல்வேறு முருகன் ஆலயங்கள் மலைகளிலிருந்து உடைத்து கற்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மலையில் மரங்கள் இருக்கும். இந்த மரங்களை நம்பி பல்வேறு பறவைகள் தங்கும். இந்த பறவைகளுடைய எச்சம் மூலமாக புதியதாக வனங்கள் உருவாகும். இந்த வனங்கள் உருவாவதை தடுக்கின்ற வகையில் இந்த கல்குவாரிகளில் வைக்கப்படும் வெடி சத்தத்தின் காரணமாக அந்த பறவை இனமே இன்றைக்கு அழிந்து வருகிறது. பறவை இனம் அழிந்த காரணத்தினால் பல்வேறு இயற்கை வளம் புதியதாக மரம் உருவாவதற்கான வாய்ப்பு தமிழகத்தில் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. அதே போல எம்சாண்ட் தயாரிப்பு என்பது தரமற்ற நிலையில் இன்றைக்கு தயாரிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு உதாரணம், நாம் பருகக்கூடிய இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் என்பது ஏறக்குறைய 70-90% அந்த டிடிஎஸ் இருந்தால் அது நம் உடல்நிலைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும். அதே போல இந்த நிலத்தடி நீர் என்று சொல்லக்கூடிய இந்த நீரை
நாம் மற்ற கட்டுமான பணிகளுக்கு நாம் பயன்படுத்துவோம். இந்த கட்டுமான பணிக்கு பயன்படுத்துவது 200லிருந்து 300, அதிகபட்சம் 500 TDS அளவு இருந்தால் அது கட்டுமானத்துக்கு உகந்ததாக இருக்கும். குறிப்பாக இந்த நீரை இந்த பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை எடுத்து வைத்திருக்கிறோம். இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் இருந்த இந்த நிலத்தடி நீரையும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். உங்கள் முன்பாக நாங்கள் ஒரு சின்ன செய்முறை விளக்கத்தை நாங்கள் காண்பிக்க தயாராக இருக்கிறோம். 0 பார்த்துக்கொள்ளுங்க. இது சுத்திகரிக்கப்பட்ட நீர். எடுத்துருங்க. எவ்வளோ வருது பாருங்க. மீண்டும் போடுங்க. 74 அளவு காட்டுது. சுத்திகரிக்கப்பட்ட நீர், குடிக்க பயன்படுத்தக்கூடிய நீர். ஆமாம், மீண்டும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி இப்போ காட்டுங்க. அவன் காட்டுங்க மேடத்துக்கு. உங்கள் பார்வைக்கு வந்ததை காட்டிடுங்க. (69) காட்டுது. 69. இது நிலத்தடி நீர். 0 பார்த்துங்க. 0 காட்டுங்க. காட்டுங்க. 0. 330 காட்டுது. தெரியுதுங்களா? ஆக நிலத்தடி நீர் என்பது TDS அளவு 330 அளவு இருக்கிறது. இந்த 300லிருந்து 500 TDS அளவு இருப்பது கட்டுமானத்திற்கு உகந்தது. ஆனால் இந்த கல்குவாரி கிரஷர்கள் மூலமாக அவர்கள் தயாரிக்கக்கூடிய அந்த எம்சாண்டுக்கு அவர்கள் பயன்படுத்தும் நீர் என்பது இவர்கள் பல்லாயிரக்கணக்கான அடி ஆழத்திற்கு அந்த கற்களை வெட்டி எடுத்து இந்த 25 ஆண்டுகளாக வெட்டி எடுக்கப்பட்ட அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நீரை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த நீர் என்பது 3000லிருந்து 5000 TDSக்கு அளவுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த நீரை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்ற இந்த எம்சாண்டினால் கட்டப்படுகின்ற கட்டிடம் மிக விரைவில் பாழ்படுகிறது. அந்த கட்டுமானத்திற்கு பயன்படக்கூடிய அந்த இரும்புகள் 2-3 ஆண்டுகளில் பழுதடைந்து அந்த கட்டிடம் அதிக விரைவில் சேதமடைகிறது. அதே போல இந்த நீரில் அதிக உப்புத்தன்மையும் நச்சுத்தன்மையும் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கட்டுமானத்தில் அந்த பூசுவேலை என்று சொல்லக்கூடிய அந்த பூச்சிகள் அனைத்து அரசு கட்டிடங்களும் இன்றைக்கு 2-3 ஆண்டுகளிலே உதிர்ந்திருக்கின்ற நிலைமை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தமிழகம் இன்றைக்கு விண்ணை முட்டுகின்ற கட்டிடங்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உருவாகி கொண்டு வருகிறது. குறிப்பாக மேலை நாட்டை போட்டி போடுகின்ற வகையில் இந்திய அரசு இன்றைக்கு நாம் விண்ணை முட்டுகின்ற கட்டிடத்தை நாம் கட்டிக்கொண்டு நாம் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய கட்டுமான பொருள் தரமானதாக நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் தரமான மணல் கிடைத்தும் இந்த தரமற்ற எம்சாண்டுகளை பயன்படுத்துவதால் எதிர்காலத்தில் இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய பேரிடரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக 20 மாதங்களாக ஒட்டுமொத்த அரசு மணல் குவாரிகளும் இழுத்து மூடி வைத்திருந்தது. இதன் காரணமாக இன்றைக்கு பல்வேறு லாரி உரிமையாளர்களுக்கு இன்றைக்கு அவர்கள் கட்ட வேண்டிய அந்த நிலுவைத் தொகை இல்லை என்பதன் காரணமாக பல்வேறு பிடி வாரண்டுகள் இன்றைக்கு ஒவ்வொரு நிதி நிறுவனம் மூலமாக இன்றைக்கு அந்த பிடி வாரண்டுகள் இன்றைக்கு நமது லாரி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்றைக்கு தலைமறைவு வாழ்க்கையை இந்த லாரி உரிமையாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவு செய்து இந்த அரசு உடனடியாக இந்த மெத்தன போக்கை தவிர்த்து மணல் குவாரிகளை உடனடியாக தமிழகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட அந்த 9 இடங்களில் திறக்க வேண்டும். திறக்க தாமதமானால் திறக்க ஒத்துழைக்காத அரசு அதிகாரிகளை முற்றுகையிடுவோம். அதே போல அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 9 மணல் குவாரிகளில் நாங்கள் அமர்ந்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை
இந்த லாரி உரிமையாளர் சமூகம் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.